ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். தம்பிக்கு வீக்கெண்டுங்கிறதுனால எங்கேயாவது வெளில அழைச்சிட்டு போங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால தம்பிக்கு பிடிச்ச என் பையனுக்கு பிடிச்ச பீச்சுக்கு அழைச்சிட்டு போயிட்டோம். என்ன பீச்சுன்னு பார்த்தீங்கன்னா பூம்புகார் பீச் தான். அன்றைக்கி ஈவினிங்காக தான் போயிருந்தோம். ஏன்னா வெயில் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிட்டு, அதனால் வெயிலில் வேணான்னு சொல்லிட்டு மதியத்துக்கு அப்புறமா தான் போயிருந்தோம். தம்பிக்கு பீச்சுனால் போதும். பெரிய குழந்தைங்களுக்கு என்ன, பெரியவங்கலேருந்து சின்ன பிள்ளைங்களுக்கு வரைக்கும் பீச்சுனால் அவ்வளோ பிரியம். சரின்ட்டு அப்புறம் பீச்லேயே கொஞ்சம் நேரம் ஜாலியாக விளாண்டுட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தோம். என் பையன் பார்த்திங்கன்னா அந்த அலையில் கீழே குனிஞ்சு சங்கு வந்து அந்த அலையில் வருது. அந்த சங்கெல்லாம் பொறுக்கி விளாண்டுட்டு இருந்தப்போ, சங்கை பொறுக்கி விளாடுறது மட்டும் இல்லை, பாக்கெட்டில் வேறு எடுத்து நான் வீட்டில் போய் விளாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாப்புல. கொஞ்சம் அப்புறம் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தோம்னா நிறைய கடைகள்லாம் இருக்கும். ஏன்னா இங்கே வந்து நிறைய ஸ்கூல் பசங்களெல்லாம் ட்ரிப்புக்கு அழைச்சிட்டு வருவாங்க. அந்த பீச் சைடு எல்லா ஸ்கூல்லையும் பார்த்திங்கன்னா நாங்கள் போன அன்றைக்கே நிறைய பேர் வந்து பீச்சுக்கு நிறைய ஸ்கூலில் பஸ்ஸில் டீச்சர்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. அப்புறம் நமக்கு பிடிச்ச ஐட்டமான இந்த மாதிரி ஜாடி எல்லாமே வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம அதை பார்க்காம வருவோமா? அதனால் அங்கே போயாச்சு. போயிட்டு பார்த்தா நல்ல டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டியில் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரையும் வச்சுருந்தாங்க. அப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 2 ஜாடி மட்டும் வாங்கிக்கிட்டு வந்துட்டோம். அப்புறம் என் பையனுக்கு வாங்காமல் வர முடியுமா? சாருக்கு அப்புறம் கீ செயின் ஒன்று வாங்கினோம். பார்த்தீங்கன்னா அவனுக்கு இந்த விளையாட்டு சாமான்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இந்த கீ செயினு, பேனா, பென்சில் இந்த மாதிரில தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கே போனாலும் சரி இந்த பேனா, பென்சில், நோட்டு, ரப்பரு அது வெரைட்டியாக என்ன டிசைனில் வேணாலும் வாங்கி வச்சு, மற்ற இந்த விளையாட்டு பொருட்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பார்த்தா 2 பக்கமும் நிறைய கடைகள் அது மாதிரி விளையாட்டு சாமான், நிறைய ஸ்கூல் பசங்க வரதுனால அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நிறைய பேனா, பென்சில்ஸ் தான் நிறைய வாங்குகிறாங்க. அப்புறம் இந்த சங்கிலியே செஞ்ச தோரணம் எல்லாமே வச்சுருந்தாங்க. பூம்புகாரில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா கருவாடு கிலோ கணக்கில் எல்லாருமே வாங்குவாங்க. எப்போ போனாலும் சரி கருவாட்டுக்கு பஞ்சமே இருக்காது. நிறைய கருவாடு நிறைய பேர் வச்சுருப்பாங்க. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா கருவாடு திங்கிற ஆளே கிடையாது. நான் ஒண்டி தான் சாப்பிடுவேன். அதனால் வீட்டில் எனக்கு மட்டும் கொஞ்சமாக வாங்கிக்கிட்டு வந்துட்டோம் கருவாடு பார்த்திங்கன்னா. ஏன்னா என் பையனுக்கு கருவாடு பிடிக்காது, எங்கள் வீட்டில் என் ஹஸ்பண்டுக்கு யாருக்குமே கருவாடே பிடிக்காது. கேட்டால் வந்து ஸ்மெல் எங்களுக்கு பிடிக்கலம்மா அப்படின்னு சொல்லுவோம் பையனே. அப்புறம் நாங்கள் நிறைய தடவை பூம்புகார் பீச் போயிருக்கோம். ஆனால் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி ஹார்பர் மாதிரி நிறைய போட்டு மீன் பிடிச்சிட்டு நான் இது வரைக்குமே நிறைய தடவை போயிருக்கேன். அங்கே போனதில்லை. பார்த்தா பக்கத்துலேயே ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துலேயே பார்த்திங்கன்னா நிறைய போட்டு மீன்லாம் வந்து நிறைய பிடிச்சிட்டு வராங்க. சரி அங்கே போய் பார்ப்போம், டைம் இருந்துச்சு சரின்ட்டு பையனை அழைச்சிட்டு அங்கே போயிட்டு வந்தோம். அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா அங்கே தான் வந்துட்டு மீனெல்லாம் பிடிச்சிட்டு வர மீன்லாம் ஏலம் விட்டு ஐஸ் போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க வெளியூருக்கு. அதுமாரி இதுதான் வந்து இந்த போட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள் 4 நாள் போய் கடலில் போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வருவாங்களாம். அது நிறுத்தியிருந்தது. பையனுக்கு உடனே அதை பார்த்தது ரொம்ப அவன் தம்பி பையன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறான் அந்த போட்டெல்லாம். அதனால் உள்ளே இறங்கி அது அப்படியே தண்ணியில் ஒரு மாதிரி இப்படி ஆடிக்கிட்டு மிதந்துக்கிட்டே இருக்கா, ஒரு மாதிரி ஆடிக்கிட்டே இருந்தது. உள்ளே ஏறினதும் அம்மா மிதக்குதுமா அப்படின்னு சொல்லி விளாண்டுட்டு உள்ளே போயிட்டு வந்துகிட்டு இருந்தான். இந்த இடம் பார்த்திங்கன்னா தான் அந்த பில்டிங் வந்து மீன்லாம் ஏலம் விட்டுறது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குட்டி போட்டு ஃபைபர் படகுன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். அந்த போட்டில் வந்துட்டு அப்போ தான் காலையில் இந்த போட்லாம் பார்த்திங்கன்னா காலையில் 4 மணி போல் எல்லோரும் மீன் பிடிக்க போயிட்டு தூண்டிலில் போட்டு பிடிச்சிட்டு வராங்க. நாங்கள் போன ஈவினிங் டயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 5 மணி 6 மணி இருக்கும். அப்போ தான் இந்த போட்லாம் இந்த குட்டி போட்லாம் ஒன்றா வந்துச்சு. இவங்க பார்த்திங்கன்னா வெறும் சூரை மீன் வந்து தூண்டிலில் போட்டு பிடிச்சி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நான் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. பார்த்திங்கன்னா அப்படியே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதை அப்படியே போய் ஏலம் விட்டு ஐஸ் போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. இது வந்து பெரிய போட்டு. இந்த போட்லாம் பார்த்திங்கன்னா 3 நாள் 4 நாள் போய் கடலில் போயிட்டு பிடிச்சிட்டு வருவாங்களாம். அந்த போட்டு நாங்கள் போன நேரம் பார்த்திங்கன்னா 2-3 போட்டு இதே மாதிரியே பெரிய போட்டுங்க நிறையா வந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன் இவ்வளோ பேர் வந்து கடலுக்கு மீன் பிடிக்க போவாங்கன்னு எனக்கு இப்போ தான் எனக்கு தெரியும். இது வரைக்கும் எனக்கு தெரியாது. ஏதோ சரி ஒரு 10 பேர் ஒரு 5 பேர் தான் போவாங்க நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அன்றைக்கி பார்த்தா எப்படியும் ஒரு 20-30 பேர் போகிறாங்க அந்த போட்டில். அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு வாளி சாப்பாடு எடுத்துகிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஆளுக்கு ஒரு வாளி வச்சுட்டு நிறைய பேர் இப்போ தான் 4 நாள் கழித்து இப்போ தான் வருதுன்னு சொன்னாங்க. எல்லோரும்
வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து தான் ஏதோ ஏலச்சீட்டுலாம் இந்த வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த போட்லேருந்து மீனெல்லாம் இறக்கி ஏலம் போட்டு ஐஸ் போட்டு போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். சுற்றி பார்த்துட்டு வந்தோம். எவ்வளோ பேர் வராங்க பாருங்கள். எனக்கே ஆச்சரியமாச்சு, என்னடா இவ்வளோ பேர் வந்து இறங்குறாங்க, இவ்வளோ பேராக மீன் பிடிக்க போவாங்க அப்படின்னு நினச்சிட்டேன். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 நாள் 4 நாள் கடல்லே இருக்காங்க. கடல்லே இருந்துட்டு இப்போ தான் வராங்க. அப்புறம் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் இருட்டிட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. பை.